மாலை வணக்கம். அரங்கத்தின் அமைப்பாளர் ஐயா திரு முத்துசாமி ஐயா அவர்களுக்கும், அரங்க இணையமைப்பாளர் திரு பொற்கொடி அம்மா அவர்களுக்கும் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் கந்தசாமி ஐயா, சவுந்தர ஐயா அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் திரு முத்துப்பாண்டி ஐயா, புலவர் ஐயா, ரவிச்சந்திரன் ஐயா மற்றும் எங்கள் பேராசிரியர் அவர்கள் மற்றும் பாலமுருகன் ஐயா அவர்கள் மற்றும் சேரன் ஐயா அனைவரையும் வணங்கி, மற்றும் நம்முடைய அனைத்து அரங்கங்களின் பேரரசராக விளங்கி கொண்டிருக்கின்ற திரு தாமோதரன் ஐயாவையும் வணங்கி, இப்போ ஐயா பார்த்தீங்கன்னா எத்தனை குழந்தைகளை பெற்றெடுத்தாலும், எத்தனை அரங்கங்களை பெற்றெடுத்தாலும், அடுத்தது நான் இந்த மே மாதத்தில் இன்னொரு குழந்தையை நான் ஈன்றணும் அப்படின்னு சொல்லி அதற்கான முயற்சியில் இயங்கிட்டு இருக்காரு. அவருடைய முயற்சிக்கு நாம் அனைவரும் பக்கபலமாக இருக்கணும். கடந்த வருடம் இந்த குழந்தையை ஈன்றெடுத்து இந்த குழந்தைக்கு இன்றைக்கு முதலாவது ஆண்டு விழாவை கண்டு வாழ்த்த ஐயா வந்திருக்கிறாங்க. இந்த குழந்தைய வாழ்த்துற போல இன்னும் பல குழந்தைகளை ஐயா வாழ்த்தணும்னு சொல்லி இந்த பத்மாவதி நகர் அரங்கத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் ஐயா தாமோதர ஐயாவுக்கும் மற்றவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நான் ஆச்சரியக்கான பகுதியில் வசிக்கிறேன். அங்கே 33 வார்டில் நலவாழ்வு சங்கத்துடைய தலைவராக இருக்கேன். 2017 26/1/2017 டீச்சர்ஸ் கார்டில் இந்த திருவிக்கா பேச்சு பயணம் ஆரம்பித்தாங்க. இன்று வரைக்கும் 7 வருஷம் முடிஞ்சு போகுது. ஆரம்பத்தில் எங்களுடைய நலவாழ்வு சங்க உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள் அனைவரும் இதுக்கு ஒத்துழைப்பு தந்து, அதே போல் மற்றவர்களுக்கும் ஊர் மக்கள் ஒத்துழைப்பு தரு. இங்கே பார்த்தாலும் தெரியுது, நிறைய பேர் வந்திருக்கீங்க. நம்ம இந்த மாதிரி எல்லா பூங்காலும் இந்த மாதிரி வளர்க்கறதுக்கு நம்ம எல்லோரும் உறுதியாக இருந்து வளர்க்க வேண்டும். அதுக்கு தாமோருக்கு நம்ம உறுதுணையாக இருந்து அவரையும் வழிகாட்டுப்பட நடக்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக வேண்டி கேட்டு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பத்மாவதி நகர் அரங்கம் திருவிக்கா பேச்சு பயிலரங்கத்தின் 31வது கிளை 2வது ஆண்டு துவக்க விழாவில் கலந்து கொள்வதற்கு மனம் மகிழ்கிறேன். மேலும் இந்த அரங்கத்தை மிகவும் உற்சாகமாக நடத்தி வரும் திரு முத்துசாமி ஐயா அவர்களுக்கும், அமைப்பாளர் இணையமைப்பாளர் திருமதி பொற்கொடி அம்மையார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த பாராட்டுக்கள். மென்மேலும் இந்த அரங்கம் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ரொம்ப கிராண்ட் ஃபங்க்ஷனாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த உறவுகள் நிறைய பேர் இந்த வலைப்பின்னலில் இருக்கோன்னும் போதே மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த அரங்கம் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. இங்கே வந்தால் கண்டிப்பாக உண்மையை தான் சொல்லுவோம். ஆமாம் தானே? நான் என்னதான் ஒரு ஆசிரியராக இருந்தாலும் இங்கே வரும்போது நான் மாணவியாக மாறிடுவேன். ஒவ்வொருவர்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு விஷயங்களும் நான் கற்றுக்கிட்டு தான் போவேன். இங்கே நிறைய பிள்ளைகள் வருவாங்க இந்த அரங்கத்துக்கு. குழந்தைங்கள் ரொம்ப அழகாக இங்கே அலங்காரம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு குழந்தைங்களும் நாங்கள் விதைகளாக பார்க்க மாட்டோம், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆலமரங்களை பார்ப்போம். அவங்கள தட்டி தட்டி கொடுத்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திறமைகளை வெளிக்கொண்டறதுல இந்த அரங்கம் முத்துசாமி ஐயா அவர்களும் அம்மா அவர்களும் ரொம்ப அழகாக இந்த அரங்கை கொண்டு வந்திருக்காங்க. அதனால இந்த அரங்கம் மென்மேலும் வளர்ந்து பல உறவுகளை உள்ள கொண்டு வந்து நம்ம எப்பவுமே ஒருங்கிணைந்து இருக்கணும் அப்படின்னு எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு வாய்ப்புக்கு தந்ததற்கு நன்றி கூறி விடுகிறேன். திருவிக்கா பேச்சு பயிலரங்கங்களின் நெறியாளரும் நிறுவனருமான முனைவர் ப. தாமோதரன் ஐயா அவர்களுக்கும், திருவிக்கா பேச்சு பயிலரங்கங்களின் உறவுகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா சார்? ஒரு பிஸ்னஸ்மேன், நல்ல ஒரு செழிப்பான ஒரு ஆள். அவர் என்ன பண்ணிட்டாரு, வியாபாரம் நல்லா சரியாக போகல. நிலத்தோட நகர்ப்புறத்தை விட்டு காட்டுக்கு போயிட்டாரு. காட்டில் போய் ஒருத்தர் பார்க்குறாரு, ஒரு முனிவரை பார்க்குறாரு. அப்போ சொல்கிறாங்க, 2 விதையை கொடுத்து வளர்க்க சொல்கிறாங்க. அந்த முனிவர் சொல்கிறாரு, வளர்க்குறாரு. அது எப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு விதையை போட்டாங்க, தண்ணி ஊற்றுறாங்க, ஒரு வாரத்தில் வந்துடுது, முளைச்சி வந்துடுது. இன்னொரு விதை வளரவே இல்லை. 1 வருடம், 2 வருடம், 3 வருடம், 4 வருடம், 5 வருடம் ஆகுது. அந்த விதை அப்படியே தான் இருக்குது. ஆனால் அந்த புல் மட்டும் அந்த உடனே வளர்ந்துருது அந்த அடுத்த வருடமே. அந்த 5 வருடம் கழித்து 6வது வருடம் பார்த்தா அதோட இன்னொரு விதை போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த விதை ரொம்ப கீழத்தோட வீரெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு, செம்ம ஸ்ட்ராங்காக பண்ணிவிட்டு வித்தின் 2 மந்த்ஸ்க்குள்ளார 20 அடி வளர்ந்துருச்சு. அதான் மூங்கில். அது மாதிரி தான் ஐயாவோட அரங்கங்கள் எல்லாமே. அவர் விற்கிற எல்லா இடமும் சரி பாருங்கள், அங்கே எடுத்து தேர்ந்தெடுக்க ஆள்கள்லாம் எப்படின்னா, அதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். கலைஞர் ஐயா அவர்கள் திருவள்ளுவர் சிலை வச்சாங்க. வச்சப்போ நெடுஞ்சலை ஐயா கேட்டாங்க, எப்போதும் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க எல்லாருமே. அப்படி ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறப்ப கேட்டாங்கன்னா, திருவள்ளுவரை தனியாக வச்சுட்டிங்களே ஐயா, என்னையா பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கு அழகாக கண்ணன் ஐயா அழகாக உடனே கூட ஐயா கூட்ட சொன்னாங்களாம், ஐயா அவரை நான் வச்சது குமரிக்கிட்ட,
குமரிட்ட தனியாக தான் இருக்கணும், எல்லாம் இருக்கக்கூடாதுன்னாங்களாம். அது மாதிரி ஒவ்வொரு அமைப்பாளர்கிட்டையும் ஒரு இணையமைப்பாளர் அழகாக கொடுத்துருக்காரு ஐயா. அதில் ஒருத்தர் தான் நானும் என்றது அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அரங்கத்தை அழகாக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்க ஐயா அவர்களுக்கும், அவர்கள் யோகா பயிற்சியும் சிறப்பாக நடைபெறவும், மனித வளத்தை மாண்போடு வளர்க்கின்ற கந்தசாமி ஐயா அவர்களுக்கும், அனைத்து இணையார் அவர்களுக்கும் எல்லாருக்கும் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா. மிக்க நன்றி. வாய்ப்பளித்த அனைவரும் சான்றோர்களுக்கும் பெரும் நன்றி. தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சிதன் மேய்வர்த்த கூலி தரும். ஒவ்வொரு அரங்கம் நடத்துறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக அதை மிக சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார்கள் நம்மளுடைய பத்மாவதி நகருடைய முத்துசாமி சார், பொற்கடி மேடம், அடுத்து கலக்கல் சார், நம்மளுடைய சவுந்தர் சார். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே ஆஃப்லைன்லேருந்து எனக்கு ஆன்லைன் எல்லாமே மாற்றோம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. அதுக்காக நம்மளுடைய எல்லா அரங்கங்களையும் வந்து யூடியூப்பில் கொண்டு வரோம். இதற்காக ரொம்ப பாடுபடுறோம். கண்டிப்பாக இது எல்லாருமே கொண்டு போகும்போது தான் வெற்றி அடையும். ஏன்னா நம்ம 32 அரங்கம் 33 அரங்கத்தோடு இருக்கோம். இது உலக அளவில் பரப்பணுன்னா அதுக்கு ஒரு டூல் தேவைப்படுது. அந்த டூலை வந்து மிக சிறப்பாக என்னோட சேர்ந்து நம்முடைய அண்ணன் முத்துப்பாண்டி மிக சிறப்பாக டீமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கண்டென்ட்டாக நான் வந்து அப்படி தான் சொல்ல முடியும். ஐயா நம்முடைய முனைவரை கொண்டு வந்திருக்கோம். இதில் எல்லாரும் பங்கெடுத்துருக்கலாம். எல்லாருக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது. நாங்கள் எல்லாத்தையும் இதை கொண்டு வரதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த அரங்கம் பயன்படுத்தி கொண்டு வருகிறோம் என்று சொல்லி, இந்த அரங்கங்கள் மிக சிறப்பாக வர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்று சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு நான் செவி உணவும் தரேன், அப்புறம் வந்து உங்கள் வயிற்றுக்கும் உணவு தர ஒரு வாய்ப்பை ஐயா எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஒரு பாடல் வந்து தமிழுடைய பெருமையே, அதாவது நம்ம வந்து சாப்பாட்டில் வந்து நம்ம எல்லாமே சாப்பிடுவோம். கூட்டு, பொரியல், அவியல் எல்லாமே இருக்கும், எல்லாமே தேவை தான். ஆனால் மிகுதியாக என்ன இருக்கணும்னா சாப்பாடு இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த பொரியலை கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நமக்கு எல்லா லாங்குவேஜுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் வந்து வேற ஒரு லாங்குவேஜ் நம்மளை வந்து டாமினேட் பண்ணுது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் போது அந்த மாதிரி சமயத்தில் தான் இந்த பாட்டை உருவாக்குனாங்க. வேற அந்த திணிப்பு, இந்தி திணிப்பு வரும்போது அதை எதிர்த்து இந்த பாட்டு வந்து உருவாக்குனாங்க. எம்ஜிஆர் பாட்டு இது. அந்த பாட்டை நான் உங்களுக்காக பாடிட்டு நான் விடைபெறேன். நன்றி. 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆணைகள் விட்டு யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. ஆடிவா ஆடிவா ஆடிவா, ஆட பிறந்தவளே ஆடிவா, புகழ் தேட பிறந்தவளே பாடிவா. ஆடிவா ஆடிவா ஆடிவா, இடையென்னும் கொடியாட நடமாடிவா, இயல் இசை கொஞ்சி விளையாட நீ ஆடிவா. இடையென்னும் கொடியாட நடமாடிவா, இயல் இசை கொஞ்சி விளையாட நீ ஆடிவா. தடை மீறி போராட சதிராடிவா, தடை மீறி போராட சதிராடிவா, செந்தமிழே நீ பகை வென்று முடிசூடவா. ஆடிவா ஆடிவா ஆடிவா, மயிலாடவான் கோழி தடை செய்வதோ, மாங்குயில் பாட கோட்டான்கள் குறை சொல்வதோ. மயிலாடவான் கோழி தடை செய்வதோ, மாங்குயில் பாட கோட்டான்கள் குறை சொல்வதோ. முயற்கூட்டம் சிங்கத்தின் எதிர் நிற்பதோ, முயற்கூட்டம் சிங்கத்தின் எதிர் நிற்பதோ, அதன் முறையற்ற செயலை நாம் வரவேற்பதோ. ஆடிவா ஆடிவா ஆடிவா, உயிருக்கு நிகரிந்த நாடல்லவோ, அதன் உரிமைக்கு உரியவர்கள் நாமல்லவோ. உயிருக்கு நிகரிந்த நாடல்லவோ,
அதன் உரிமைக்கு உரியவர்கள் நாம் அல்லவோ. நெருப்புக்கும் புயலுக்கும் தடை போடவோ, நெருப்புக்கும் புயலுக்கும் தடை போடவோ, மக்கள் தீர்ப்புக்கு எதிராக அரசாளவோ. ஆடிவா ஆடிவா ஆடிவா. நன்றி, வணக்கம். தலைமை உள்ளிட்ட அனைவருக்கும் எனது இனிய நேர வணக்கம். குறிப்பாக வந்திருந்து இங்கு செவிகளை எங்களிடத்தில் ஒப்படைத்து இருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது பாதம் தழுவிய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, அரங்கம் என்னன்னா எதுக்காக ஐயா தொடங்கியிருக்காருனாக்கா, ஒருவன் மரணிக்கும் தருவாயில் விஷ மருந்து பாட்டிலோட வந்தவன் இன்னைக்கு ஒரு தொழிலதிபராக இருக்கான்னாக்கா ஐயாவோட அரங்கத்தில் அதுதான் இந்த அரங்கம் கற்றுக் கொடுத்தது. உண்மையிலேயே தற்கொலைக்கு முயன்று விஷ பாட்டிலோட வந்திருக்கான். ஐயாவுடைய பேச்சை கேட்டுட்டு அன்று அந்த விஷ பாட்டிலை தூக்கி எறிந்து விட்டு அதுக்கப்புறம் வந்து பேசிட்டு இன்னைக்கு நான் தொழிலதிபராக இருக்கேன் உங்கள் பேச்சு கேட்டதாலதான் அதுதான் இந்த அரங்கம் இல்லைங்களா. இதுதான் இந்த அளவிற்கு ஏதாவது இன்னைக்கு காலகட்டத்தில் அரசியல் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, சிலர் குறிப்பிட்டு சொல்கிறாங்க இத்தனை குழந்தைகளை பெற்றுக்கிறதுனால தான் இந்த நாடு கெட்டு போச்சு அப்படின்ட்டு. ஐயாவை அது கவனத்தில் வச்சுங்க, குழந்தை மேலே குழந்தை பெற்றுக்கிட்டே இருக்கீங்க. பார்த்துக்குங்க, 31 ஆக்சுவலி இனி 32 வந்திருக்கணும். அரங்கங்களை சொன்ன ஐயா. ஓகே, அதே மாதிரி ஓகே நம்ம மேடம் பொற்குடி அக்கா உண்மையிலேயே ஆமாம், ஏன்னா மேடம் சொல்லி பழகிடுச்சு. மாமா அவர்களுக்கும், அதாவது குறிப்பாக சொல்ல போனோன்னாக்கா எந்திரம் படம் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா சிட்டி என்ற ரோபோவை வந்து வசீகரன் உருவாக்கியிருப்பார். ஆனால் இந்த வசீகரனை உருவாக்கியவர் சிட்டி என்கின்ற கலக்கலார் அது ஒரு ஆள் பாருங்க. அவர் தான் என்னை வந்து வால்பாறையில் கண்டெடுத்தவர். உண்மையிலேயே அவர் என்னுடைய ஆசானாக விளங்கி கொண்டிருக்கும் என்னை உருவாக்கிய கலக்கலார் அவருக்கு எனது நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்தோடு, அரங்கத்தில் என்ன இப்போ குறிப்பாக நம்ம நிறைய பேசுகிறோம். ஜாம்பவன்லாம் இருக்காங்க, ஐயாலாம் இருக்காங்க. தமிழன் ஐயாவுடைய பேச்செல்லாம் நீங்கள் கேட்க போகிறீங்க. ரொம்ப மிக சிறப்பாக இருக்கும். நன்றி ஐயா நீங்கள் வந்திருந்ததற்கு. சின்னதாக ஒரு லைன் மட்டும் சொல்லிக்கிறேன். அரங்கத்தில் என்னன்னாக்கா, நீங்கள் கேள்விப்பட்ட வசனம் தான், அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், தப்பென்ன சரி என்ன எப்போதும் விளையாடு, அடப்பாவி என்பார்கள். சேதையா, அடப்பாவி என்பார்கள், தப்பாக நினைக்காது, எப்பாதை போனாலும் அரங்கத்தை தள்ளாதே. ஓகேங்களா? ஓகே, எனக்கு ஐயா வந்தோடனே உங்ககிட்ட பேசினார் சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. எப்பாதை போனாலும் அரங்கத்தை தள்ளாதே. இங்க வந்தீங்கன்னா சோறு உண்டு, சுகம் உண்டு, ஐயா உண்டு, குரல் உண்டு, இப்படி இருந்தாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு. ஓகேங்களா? வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். ஓராண்டை நிறைவு செய்து இதே மே தினத்தில் தான் இந்த அரங்கத்தை தொடங்கி வைத்த நம்முடைய மாலநேரை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஐயா இணைவேந்தர் என்று வேந்தராகவே நான் பாவிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இணைவேந்தர் துணைவேந்தர்னா இடையில ஒரு ஆள் பூந்துருவான். அதனால தான் நான் வேந்தரே என்று சொன்னேன். அதுக்கு மேலே ஒரு ஆள் இல்லை. பக்கத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மிக சிறந்த ஒரு ஆளுமை இங்கே இருக்கிறார்கள். ஐயா ரவிச்சந்திரன் இருக்கிறார்கள். அதுபோல் நம்முடைய பெரும்புலவர் ஐயா வெங்கடேசன் இருக்கிறார்கள். அத்தனைக்கும் மேலாக நாம் எந்த இடத்திலையும் அடி வைக்க முடியாத பல நிறுவனங்கள் ஒன்று ஐஆர்எஸ், அதில் இருக்கக்கூடிய பல முருகன் இருக்கிறார்கள். அதனுடைய இத்தனைக்கும் மேலாக நமக்கு ஒரு நல்ல சொல்லை கையாண்டிருக்கிறார்கள், ஆளுமை. அந்த ஆளுமையை இந்த திருவிக்கா அரங்கத்திற்கே அர்ப்பணித்திருக்கூடிய முத்துப்பண்டின் போன்றவர்களும் இருக்கிறார்கள். நம்முடைய ஐயா அவர் நாளை பிறந்த நாள், இன்றைய மே தினத்தை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். அதுபோல அருமை தங்கை பொற்கோடி அவர்கள், இவர்களுடைய திருமணம் சுயமரியாதை திருமணம் என்பதை உங்களுக்கு இந்த நேரத்தில் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அப்படி இந்த மே தினத்தை பற்றி ஒரே ஒரு செய்தி மட்டும் நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் மே தினம் என்பதுதான் வேறுபாடு இல்லாத ஒரு நாளை உலகத்துக்கு அறிவித்தது இந்த மே தினம்தான். அதில் என்ன வேறுபாடு என்று சொன்னால், ஏற்றத்தாழ்வு என்பது பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, ஏழை பணக்காரன் மட்டும் அல்ல, ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபாடு இல்லை, அதையும் சமமாக மதித்த நாளும் இந்த நாள் தான்.
ஒரு சாதி வேறுபாடு இல்லாமல், பொருளாதார வேறுபாடு இல்லாமல், ஆண் பெண் என்ற வேறுபாடுகளை உலகுக்கு சொன்னது மே தினம். அதற்கு முன்னோட்டமாக இருந்தது திருக்குறள், வள்ளுவர். அதனால்தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னார். மனித குலத்துக்கு மட்டுமல்ல, செடி கொடிமடி அத்தனைக்குமே சொன்னது வள்ளுவர் தான் சொன்னார். அப்படிப்பட்ட வள்ளுவர் சொன்ன மே தினத்தில் புதியதோர் உலகத்தை சமைப்போம், கெட்ட வேரோடு மனிதரை சாய்ப்போம் என்று நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னார்கள். இந்த மே தினத்திற்கு அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி, 2வது ஆண்டிற்கும் மிக சிறப்பாக செய்ய, இது ஓராண்டு அல்ல, 1000 ஆண்டுகளுக்கும் இந்த மே தின வாழ்த்துக்களை அனைவருக்கும் அரங்க உறவுகளுக்கு சொல்லி, ஐயா நம்முடைய முத்துசாமி பொற்கொடி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி, சிறப்பாக வழிநடத்தக்கூடிய உலக அளவுக்கு நம்முடைய இந்த அரங்கம் என்பது நான் பல முறை சொல்லுகின்ற போது, ஏதோ பத்மாவதி நகருக்கு வந்தோம், பார்த்தோம், விழாவை கண்டோம், கழித்தோம் என்பதை தாண்டி எதிர்காலம் என்ன சொல்லும் என்று சொன்னால், இதுபோல மே தினத்தில் ஒரு அரங்கத்தை இங்கே தொடங்கினார்கள் என்று தொல்லியல் துறையிலும் வரலாற்றாசிரியர்களும் ஆய்வு செய்யக்கூடிய காலம் ஒன்று வரும். அது இதை ஆய்வு செய்யும். அந்த ஆய்வுக்கு நாம் எல்லாம் உதவியாக இருப்போம் என்று சொல்லி அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்களை சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்றும் எனக்கு பிடித்த திருக்குறளாம், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இங்கிருக்கும் அனைவரின் மெய்ப்பொருளையும் காண ஒரு தளம் அமைத்து கொடுத்த நமது நெறியாளர் ஐயா அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எப்பொழுதுமே நம்ம எந்த அரங்கம், நம்ம திருவிக்கா பயிலரங்கம் போனாலும் நம்ம வீட்டிலலாம் நமக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுவாங்களா, திருமண நாள் வாழ்த்து சொல்லுவாங்களான்லாம் ஏங்கி தவிக்கும் போது நம்மளோட ஏக்கத்தெல்லாம் ரொம்பவே அழகாக தனியாக வச்சு இந்த அரங்கமே பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு இருக்கின்ற இந்த தருணத்தில் இவ்வளவு நல்லோர்கள் சூழல். இப்போ நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம், ஒரு காது குத்து அப்படின்னா ஒரு பத்திரிக்கை போடும்போது அதில் போடுவாங்க, சுற்றமும் நட்பும் சூழல் வந்திருந்துன்னு. நம்மளோட அரங்க பத்திரிகையில் என்றைக்குமே அது கிடையாது. ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லவங்க தான்றதால அந்த வார்த்தையே நமக்கு கிடையாதாங்க. நீங்க அரங்கமுக்குள்ள வந்துட்டீங்கன்னாலே உங்களுக்கு கெட்ட தாட்ஸ், அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் எதுவுமே தோணாது. ஏன்னா தோன்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்போ நான் வரும்போது அந்த ஃபோன் வைக்கிறதா எடுக்கிறதான ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருந்தது. ஏன்னா அரங்கத்துக்குள்ள வந்தாலும் இது எடுக்கிற வாய்ப்பு எங்களுக்கு இல்லை. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும்தான் நாங்கள் வெளியில் எடுக்கிறோம். அதை தவிர அந்த ஃபோனுக்கான உபயோகமே கிடையாது. வீட்டுக்குள்ள நுழையும் போது என்னதான் குடும்பங்கள் ஒற்றுமையா இருக்குது, எங்க குடும்பத்தில் சண்டையே வரலன்னா அந்த குடும்பத்தில் ஆளுக்கு ஒரு ஃபோன் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த குடும்பத்தில் தான் இன்னைக்கு சண்டை வரல. ஆனா இந்த போனை புறக்கணித்து உங்களுடைய மனதை ஒன்றிணைத்த ஒரு அரங்கம் எதுனா அது திருவிக்கா பேச்சு பயிலரங்கம் தான். அந்த அரங்கத்துல எங்க ஐயா என்ன அறிமுகப்படுத்தினது கலக்கலார் ஐயா. ஏன்னா ஒரு பள்ளி நிகழ்ச்சியில என்னுடைய மகனுடைய பள்ளி நிகழ்ச்சியில என்னை பார்த்து, நீங்க இதை இங்கே நிறுத்திடாதீங்க, உங்களை இன்னும் நீங்க மேம்படுத்த உங்களுக்கு ஒரு இடத்த நான் காமிக்கிறேன் அப்படின்னு திருவிக்கா பயிலரங்கத்தை எனக்கு அமைச்சு கொடுத்து, சென்ற வாரம் ஃபெமினா டைம்ஸ்ல ஒரு சிறந்த பேச்சாளர் விருது எனக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா எங்கேயோ வீட்டில் உட்காந்து குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு அலுவலகத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு இவ்வளோ தூரம் பெரிய டிராவல் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கான நன்றி திரு கலக்கலார் ஐயாவுக்கும், இந்த அமைப்பை இதுவரைக்கும் என்ன மாதிரி நிறைய பேருக்கு ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கணும் தாமோதரன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பெரிய நன்றிகளை சொல்லி, இது போல இன்னும் பல அரங்கங்கள் வளரணும், அதுக்கு எல்லோருடைய வாழ்த்துக்களோடு ஊக்கங்களோடு அனைவரும் ஒன்றிணைந்து இதை வளர்த்தணும் அப்படின்னு ஒரு தாழ்வான வேண்டுகோளை வைத்து, என்றும் அழகான அருமையான உணர்வுகளுக்கும் உறவுகளுக்கும் மதிப்பளிப்போம். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர்கள், இந்த திருவிக்கா பேச்சு பயிலரங்கம் வழக்கமான பங்கேற்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த முதலாம் ஆண்டு திருவிக்கா பேச்சு பயிலரங்கம் முதலாம் ஆண்டு நிறைவு விழாவில் இந்த வாழ்த்துக்களை நான் கூறுகிறேன். இந்த பேச்சு பயிலரங்கம் சிறார் சிறுமியர் பல்லறிவு ஊற்றாளர்கள், ஃபவுண்டைன்ஸ் ஆஃப் டிஃபரண்ட் நாலேஜஸ், அதாவது எனக்கு தெரிந்த நான் அறிந்த பெயர்களை சில பெயர்களை சொல்கின்றேன், மற்றவர்களையும் விடுபட்டிருப்பேன், அதை பொறுத்து கொள்ளவும். முதலில் இந்த பேச்சு பயிலரங்க காரணகர்த்தாவாகிய திரு தாமோதரன் ஐயா அவர்கள் மற்றும் வழக்கமாக இங்கு உரையாற்றும் திரு ராஜேந்திரன், திரு சேதுராமன், வசீகரன், அமைப்பாளரும் பேச்சாளரும் கலக்கல் கந்தசாமி,
ஐயாதுரை அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த பேச்சு பயிலரங்க ஒருங்கிணைப்பாளர் திரு முத்துசாமி ஐயா, துணை ஒருங்கிணைப்பாளர் பொற்கொடி அம்மா ஆகியோர்களையும் பாராட்டுகிறேன். கடைசியாக இந்த பேச்சு பயிலரங்கம் திரு ராஜேந்திரன் ஐயா சொன்னபடி இது ஒரு ரிசர்ச்சாக, அதாவது ஆய்வாக இந்த பேச்சு பயிலரங்கம் எப்படி உருவானது, எப்படி அது பிள்ளைகளுக்கு பயன்பட்டது, பேச்சாளர்கள் அவருடைய கருத்துக்களை எப்படி வெளிப்படுத்துகிறார்கள், இது பிற்காலத்தில் இது ஒரு ஆய்வாக மாறும் அளவிற்கு இது வளர வேண்டும் என்று கூறி நான் நன்றி பெறுகிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். திருவிக்கா பேச்சு பயிலரங்க நிறுவனர் முனைவர் தாமோதரன் உட்பட அவை உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அதாவது காரில் வந்து ஓட்டுநர் இருப்பார். ஓட்டுநர் பக்கத்தில் யாராவது ஒரு தூங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, தயவுசு தூங்காத பின்னாடி போ அப்படிமா. எதுக்கு அப்படின்னா அவர் விழிப்போட இருந்தால் தான் இவர் விழிப்போட வந்து வண்டியை ஓட்ட முடியும். எப்போவுமே ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க பகுத்தறிவாளர்களாகவும் அதே நேரத்தில் நற்சிந்தனை உள்ளவர்களாகவும் இருக்கணும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் முத்துசாமி அவர்களுக்கு பக்கத்துணையாக பக்கத்தில் விழிப்போட இருக்கிறவங்க பொற்கொடி அவங்களும் கலக்கலார் அவங்களும் இந்த நிறுவனத்தை சிறப்பாக, அதாவது இந்த திருவிக்கா பேச்சு பயிலரங்கத்தை சிறப்பாக எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எப்போவுமே எங்கேயுமே பார்த்தீங்கன்னா எல்லா அரங்கத்திலையும் அமைப்பாளர்களுக்கு அந்த அருகில் உள்ளவங்க ஒரு விழிப்புணர்வான ஒரு ஆள் வேணும். அப்படி இந்த அமைப்பில் எல்லாருமே விழிப்புணர்வாக இருக்கிறதுனால இது சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இது இன்னும் பல ஆண்டுகள் சிறப்பாக இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. சபையோர் அனைவருக்கும் வணக்கம். திருவிக்கா பேச்சு பயிலரங்கம் எல்லோருக்கும் ஒரு உத்வேகமும் ஒரு மன எழுச்சியும் கொடுக்கும் ஒரு பயிலரங்கம். என்னுடைய தங்கை மகள்கள் வந்து இந்த பயிலரங்கத்துக்கு வருவதற்கு மிகவும் துடிப்பாக இருப்பார்கள். அவன் சொல்லுவாங்க, பெரியம்மா நான் இன்னைக்கு ஒரு திருக்குறள் 4 படிச்சுட்டேன் பெரியம்மா. இன்னொருத்தி சொல்ல, நான் ஸ்டோரி ரெடி பண்ணிட்டேன் பெரியம்மா, நம்ம போய் பேசலாமா. இந்த என்ன சொல்கிறது, இந்த துரிதமான இந்த உலகத்தில் கதைக்காகவும் கவிதைக்காகவும் எளிமையான பேச்சு நடைக்காகவும் நடக்கும் இந்த பயிலரங்கம் மென்மேலும் வளர வேண்டும். இன்னும் பல ஆண்டுகள் வந்து இது நிறைவு பகுதியை அடைந்து வந்து இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வணக்கம் சார். வாழ்க வையகம், வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. ஆன்றோர் பெருமக்களுக்கும் அன்புள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலோடு கூடிய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொண்டு, இந்த பூமி பந்து சரியாக மிக துல்லியமாக தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனின் சுற்றுவட்ட பாதையில் மிக அழகாக வலம் வந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் என்னவென்று சொல்லும்? அறிவியல் ஈர்ப்பு விசை என்று சொல்லும். ஆனால் நான் சொல்கிறேன், முனைவர் தாமோதரன் ஐயா அவர்களும் அவர்கள் உருவாக்கிய அக்கா மாமாக்களின் ஈர்ப்பு விசையால் தான் இது இன்னும் சுற்றி கொண்டிருக்கிறது, சரியான திசையிலே சரியான பாதையில். அந்த வகையில் மிக சரியான ஒரு அரங்கத்தை, பொதுவாக அரங்கத்திற்கு போனால் அங்கே 5-10 பேச்சாளர்கள் இருப்பார்கள், 100 பார்வையாளர்கள் அமர்ந்திருப்பார்கள். இங்கே மட்டும்தான் 110 பேச்சாளர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த அரங்கத்தில் முழுக்க அழைத்து கொண்டே இருக்கிறார் கலக்கலார் அவர்கள். அத்தனை பேரும் பேச்சாளர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் வியப்பான செய்தி. எனக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு அமைப்பு இந்த அமைப்பு. ஆர் ராஜா அவர்கள் என்னை அழைப்பார்கள் கொளத்தூர் டீச்சர்ஸ் காலனியில் இயங்கிக் கொண்டிருக்கிற பேச்சாளர் அரங்கத்துக்கு. அப்போதெல்லாம் நான் இங்கு சென்று பேசியிருக்கிறேன், வாழ்த்திருக்கிறேன். அங்கே இருக்கிற குழந்தைகள் உற்சாகமாக கலந்து கொள்வதும் பிற்பாடு உணவுகளை அருந்தி அற்புதமாக விடைபெறுகிற அந்த காட்சியை பார்ப்பதற்கு காண அரிய காட்சியாக இருக்கும். அந்த வகையில் இந்த அரங்கம் பல்வேறு ஆண்டுகள் கடந்து நடைபெற வேண்டும் என்பதை சொல்லி, அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் சொல்வார், கலங்குங்கள், போர் பகை கடந்து ஆட்சி நடக்க வேண்டும், உலக மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படி உலக மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் என்று சென்றால் இதுபோன்ற அரங்கங்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். அதற்கு ஊக்கம் அளித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும், மிக குறிப்பாக என்னை அன்போடு வரவேற்ற கலக்கலார் அவர்களுக்கும், என்னை இங்கு அழைத்து வந்திருக்கிற என்னுடைய அருமை நண்பர் தமிழன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.
அன்பும் பாசமும் நிறைந்த பெற்றோர்களுக்கும், முடி அரசர்களையும் முதல் அமைச்சர்களையும், படை மறைவர்களையும், அறிந்தவர்களையும் தெரிந்தவர்களையும் சித்தர்களையும் பித்தர்களையும் கவர்ந்து இழுக்கும் தாய் தமிழை வணங்கி, உலக பொதுமுறையாம் திருக்குறளை வணங்கி, திருவிக்கா பேச்சு பயிலரங்கம் 31வது கிளை பத்மாவதி நகருக்கு 2வது ஆண்டு அடியெடுத்து வைக்கும் அரங்கத்துக்கு வந்து அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் ஸ்லோவாக இல்லை, சார்ஜ் பண்ணணும். இது ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 2வது வருஷம் அடியெடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு வந்து 31வது கிளை. ஆக்சுவலி ஒரு எப்பவும் சொல்கிறது என்னென்னா, தனி மரம் வந்து தோப்பாகாது. அது மாதிரி நமக்கு 31 கிளைகள் இருக்குது, 33 கிளைகள் இருக்குது. அந்த 33க்கும் கிளைகளோட தோப்புக்கும் சொந்தக்காரர் வந்து நம்ம தாமன் அவர்கள் தான். அந்த தோப்பில் எவ்வளோ மரம் இருக்குது, அந்த மரம் எப்படிப்பட்ட மரம் எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால் அவர் வந்து ஒரு ஜாக்கி மாதிரி, அவர் எப்படி எதை கண்ட்ரோல் பண்ணுறது நல்லா தெரியும். அதனால் ரொம்ப நான் அவர் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறது, அவரோட கைடன்ஸ் எடுத்து பண்ணுறது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய பெருமையான விஷயம். இப்போது நம்ம எல்லாருக்குமான ஒரு சின்ன ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கருத்து மீன்ஸ் இது ஒரு பாட்டு, எல்லோரும் பாட்டு பண்ணால் எனக்கும் கொஞ்சம் பாட தெரியுன்றதாக நானும் பாடுறேன். இது எல்லாருக்கும் பொருந்தும். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், இந்த 3ம் இருந்தால் தலைவனாகலாம். நம்ம தாமண்ணா மாதிரி தலைவனாகலாம். இதுதான். அதனால தான் இப்போ நம்ம எல்லாருக்கும் இந்த குவாலிட்டி ஆஃப் இது இருக்குது. வி ஆர் டூயிங் மோர் சோஷியல் சர்வீசஸ். ஈவன் கடமை நம்ம செய்கிறோம், எல்லா டியூட்டி நம்மளே எடுத்து சேர் போட்டுக்கிறோம், நம்மளே எல்லாம் செய்கிறோம். அதே மாதிரி எல்லாருக்கும் நிறைய பொறுமை, விவரம் எவ்வளோ பொறுமையாக உட்காந்துருக்கோம், சாப்பிட்டு போகணுன்ற ஒரு பொறுமை இருக்குது. ஸோ எல்லாருமே நம்ம எல்லாம் பெரும் உயர்ந்த மனிதர்கள் இந்த கூட்டத்தில் இருக்கவங்கெல்லாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த 2 பார்த்தீங்கன்னா, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. அதனால் நம்ம திருவிக்கா பேச்சு பயிலரங்கத்தோட வந்து நம்ம மட்டும் சர்வீஸ் பண்ணுறது, நம்மளை மட்டும் மெருகிறதுக்கு மட்டும் கிடையாது, குழந்தைங்களையும் நம்ம பழக்கப்படுத்துகிறோம், திருக்குறள் சொல்லிக் கொடுக்குறோம், குழந்தைங்களையும் டான்ஸ் ஆட வைக்கிறோம், குழந்தைங்களையும் என்டர்டெயின் பண்ணுறோம். ஆனால் ஒரு சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த குத்தடின்னு ஒரு டான்ஸ் ஆனாங்க. அது எத்தனை பேர் டான்ஸ் ஆனாங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். 2 பேரா? எல்லாருமே தப்பு. 3 பேர் ஆடினாங்க, சாரும் சேர்ந்து ஆடினாரு. தெரியல. அதனால் நான் இதே திருவிக்கா பேச்சு பேரரங்கம் 100வது ஆண்டு செலிப்ரேட் பண்ணும்போது என் பேர பசங்க கூட வந்து நான் இருந்தனா சேர்ந்து செலிப்ரேட் பண்ண ஆசையை கூறி வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம், நன்றி. கலக்கல் கந்தசாமி சார் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்டாரு. நான் சொன்னேன், சார் இது மாதிரி நான் ஆல்ரெடி இந்த ரெட்டிஸில் ஒரு வேலையாக இருக்கேன், வருவேன், கண்டிப்பாக நான் வரேன் சார். நிறைய வாட்டி கூப்பிட்டீங்க, என்னால் அவாய்ட் பண்ணிட்டேன், என்னால் வர முடியல, சுச்சுவேஷன் அப்படி இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி நான் பக்கத்தில் வந்ததால் வந்துட்டேன். ஆனால் அங்கே 5 o'clock வந்துட்டோம். ரொம்ப நன்றி அவருக்கும், ரொம்ப அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையாக நான் திருவிக்கா பயிலரங்கத்துக்கு வந்திருக்கிறேன். இது முன்னே கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். இது பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு பூங்கா நிறைய கூட்டம் வந்து எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. ஏன்னா நான் பாடியில் வந்து யாதவா தெரு தான் வழியாக தான் நான் வரணும். இந்த யாதவா தெருவில் வந்து அடிக்கடி கட்சி கூட்டம் நடக்கும். மேடையில் வந்து ஒரு 10 பேர் இருப்பாங்க, எதிரில் யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க. இது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லா கட்சிக்கும் பொருத்தமானது தான். அது யாராவது கூட்டு வந்து உட்கார வச்சா தான் உட்காருவாங்களே தவிர தானாக கேட்கறது யாரும் வர மாட்டாங்க. இது பார்த்தா உண்மையிலே இதுதான் வெற்றி. இந்த வெற்றி வந்து சாதாரண வெற்றியே கிடையாது. இந்த அமைப்பாளர்கள் எல்லாருக்குமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா இது மிக மிக அற்புதமான கூட்டம். இது இவ்வளோ கூட்டத்தை நான் பார்க்குறது வந்து மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். அதுலேயும் முதல்ல வந்து வந்தோன்னே ஒரு பேச்சாளர் சொன்னார் பாருங்க, எல்லா கூட்டத்துக்கும் போனாக்கா மேடையில் வந்து பேச்சாளர் இருப்பாங்க, கீழே வந்து கேட்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் இங்கே தான் பாருங்கள் எல்லாருமே பேச்சாளர்கள் அப்படின்னு இருப்பாருங்க. இது மிகச்சிறந்த ஒரு அருமையான நிகழ்வு. இதில் வந்து கலந்து வாழ்த்துறை வழங்குவதற்கு என்னை அழைத்த நண்பர் கலக்கல் கந்தசாமிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்துக்கு வந்து பேசியதற்கு மிகவும் பெருமை அடைகிறேன். நன்றி, வணக்கம். நமது நிறுவனர் திரு டாக்டர் பா தாமோதரன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்துள்ள அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் மற்றும் நம்ம பத்மாவதி நகர் அரங்கத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும், தமிழ் பெரியார் விருது பெற்ற திரு ராஜா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கம்.
எல்லா அரங்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா திருவிக்கா பேச்சு பயிலரங்கம் மட்டும்தான் உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கலக்கல் கந்தசாமி அவர்களுடைய மனிதநேயம் வந்திருக்கு, அன்பு உள்ளங்கள் வந்திருக்காங்க, இப்படி எல்லாரும் வந்திருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேச்சு பயிலரங்கத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா முத்தமிழையும் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு இயல், இசை, நாடகம் 3மே வந்த மாதிரி நமக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த அரங்கத்தில் முதன்முறையாக நான் வந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதனுடைய அமைப்பாளர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த அரங்கத்துக்கு ஒரு சிறப்பு என்னென்னா, யோகாவும் கற்றுக் கொடுத்து மனமும் நமக்கு உடலும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவி பண்ணுறாங்க. அவங்க 2 பேருமே, அமைப்பாளர் 2 இணை அமைப்பாளர் 2 பேரும் சேர்ந்து ஐயாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் நம்முடைய அரங்கத்திற்கு வாழ்த்துக்கள். இன்னும் பல அரங்கங்கள் இந்த அரங்கம் காண வேண்டும். பொற்கொடி அம்மையாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. 100 ஆண்டுகள் என்ன, எத்தனை காலங்கள், இது இன்ஃபினிட்டி தான். நம்ம இந்த ஆண்டுகள் கிடையாது, இது ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம், அதுக்கப்புறம் அது தொடர்ந்து போகும். இப்போ ஃபர்ஸ்ட் இயர்லேயே இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய அரங்கம் வந்து எந்த அளவுக்கு போகுன்றதுக்கு நம்மளால் கணிச்சு சொல்ல முடியாது. வரலாற்றில் ஒரு பதிவை ஏற்படுத்தும் இந்த அரங்கம் சொல்லி வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி.